வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. கரண்ட் கட் ஆகுதா? இந்த சோலார் சிஸ்டம்னு ஒன்று எதுக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேது. அதை யாருமே ட்ரை பண்ண மாட்டேறீங்க. கரண்ட் வேணும்னா என் வீட்டில் இருந்து கூட எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சோலார்லேருந்து இந்த 2 ஒயரு பேட்டரியெல்லாம் வச்சு எப்படி கரண்ட் தயாரிக்கணும்னு எனக்கு தெரியும். என் வீட்டில் இருந்து வேணால் எடுத்துக்கோங்க. சும்மா கேள்வியே கேட்காதீங்க. கேள்வி கேட்கறதுனால கரண்ட் வரப்போதா? கேள்வி கேட்டால் எப்படிங்க பதில் வரும் அப்படின்னு திரைப்பிரபலம் மாஸ்டர் மகேந்திரன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. கேள்வி கேட்டால் எப்படிங்க பதில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேள்வி கேட்டால் தானே பதில் வரும். சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இவர் வீட்டில் இருந்து சப்ளை கொடுக்குற அளவுக்கு ஒரு விஞ்ஞானியாக இருக்காரு, அப்புறம் ஏன் இவரை வச்சுக்கிட்டு கரண்ட் கட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு யோசனையும் வருது. சரி, அவர் பேசும்போதே அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்குறேன், எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அவருக்கு ஒரு அறியாமையில் பேசிட்டார். அதாவது ஒருத்தர் மேலே அன்பு வச்சோம்னா அந்த அன்பு அறியாமையாக மாறி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். அதாவது டிவிகேல இருக்க 50% பேர் பண்ணுற தப்பு இதுதான். முதல்வர் விஜய் மேலே உள்ள அன்புனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப சீரியஸான விஷயத்துலலாம் தலையிட்டு முட்டு கொடுக்குறன்ற பேரில் அவருக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடுறாங்க. இது உண்மையிலேயே நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு பேட்டியாக தான் இந்த மகேந்திரன் அவர்களோட பேட்டியை நான் பார்க்குறேன். இது சும்மா ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு பேசுறதுனால எனக்கு தெரியல, அது சும்மா ஃபன்னாக சொன்னேன் அப்படின்னு அவர் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இது ஃபன்னாக சிரிக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஏன்னா 2006, 2011 காலகட்டத்தில் இந்த மின்வெட்டு தான் ஆட்சி போகிறதுக்கே ஒரு முக்கியமான காரணம். 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் வரைக்கும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு கரெக்டாக இந்த டைம்னா டைமுக்கு போயிடும். 10 to 12னா 10 to 12க்கு கரண்ட் போயிடும். 12 மணிக்கு தான் வரும். இப்படி அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு தமிழ்நாட்டில் இருந்துச்சு. மின்சார பற்றாக்குறை அப்படி இருந்துச்சு. இதனால சிறு குறு தொழில் பண்றவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய கம்பெனிகளை மூடுற நிலைமை வந்துச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழக்கிற நிலைமை வந்துச்சு. 8 மணி நேரம் ஷிஃப்ட்ன்றது கம்பெனிகளில் 12 மணி நேரமா அதிகரிச்சிச்சு. பவர் ஜென்ரேட்டர் போடாம சில கம்பெனிகள் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமா நீட்டிச்சு வச்ச கொடுமையெல்லாம் நடந்துச்சு இந்த மின்வெட்டுனால. ஏன்னா அந்த சமயத்துல நானே கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல 10 to 12 கரண்ட் கட்டுனா பிரேக் விட்டுருவாங்க. அந்த 2 மணி நேரத்தை அடுத்து வேலை முடிஞ்சு அந்த 2 மணி நேரத்தை காம்பன்சேட் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்கு போற, அதாவது பொழுதன்னைக்கும் கம்பெனியில குடியிருக்கிற ஒரு நிலைமை வந்துடும். இப்படிலாம் இருந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனி ஜென்செட் போட்டு ஓட்டுவாங்க. சின்ன சின்ன கம்பெனியில் ஜென்செட் போட்டால் லாபம் இருக்காது, அதனால போட மாட்டாங்க. இந்த டைமை அந்த டைமில் மேனேஜ் பண்ணி இது தொழிலாளர்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மின் வெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தமிழ்நாட்டை மின் மிகை மாநிலமாக மாற்றினாங்க. தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பா ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மின்வெட்டு இன்னைக்கு மின்வெட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு என்ன காரணம்? தனியார்ல இருந்து மின்சாரம் வாங்குறதுல சிக்கல் இருக்கு. இத்தனை வருஷமா தனியார் கையில தான் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கோம். அரசு சொந்தமா மின்சாரத்தை உருவாக்குறதுல எந்த ஒரு கவனமும் இல்லை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை சொல்லி பேசியிருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லலாம். சம்பந்தமே இல்லாம என் வீட்டில இருந்து கூட கரண்ட் எடுத்துங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மகேந்திரனால கரண்ட் சப்ளை பண்ண முடியுமா? ஒருத்தர் மேல அன்பு வச்சோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பேசுறோன்னு தெரியாம சீரியஸான விஷயத்துல சம்பந்தம் இல்லாத பேசி அது யாருக்கு கெட்ட பேரா போய் முடியுதுன்னு பார்த்தீங்களா? தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேரா போய் முடியுது. இது மகேந்திரன் மட்டும் கிடையாது, 50% விஜய் மேல அன்பு வச்ச நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு. உண்மையிலேயே இந்த மின் வெட்டு அப்படின்றது ஒரு சீரியஸான பிரச்சனை தான். அதுக்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் தான். உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டு மக்கள்கிட்ட வெளிப்படையா தெரிவிக்கணுமே தவிர சும்மா என் வீட்டில் கரண்ட் எடுத்துக்கோங்க, ஏன் கரண்ட் இல்லைன்னா சோலாரை பயன்படுத்த முடியாதா, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு சும்மா ஃபன்னா தெரிஞ்சிச்சுன்னா இது மக்கள் பிரச்சனைகளை ஃபன் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.